டிஎன்பிசி எக்ஸாம்ல பெரியார் பத்தின கொஸ்டின் கேட்பாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின் பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இதை செஞ்சாரு ஆன்சர் பண்ணிதானே அவ. கருப்பனுக்கு சாவே கிடையாது ப்ரோ. பெரியாரும் கிடையாது, கருப்பனும் கிடையாது, ராமசாமி நாயக்கர். ஏன்னா தமிழ்நாட்டுல ஓடும்போது பெரியார்னு படம் ஓடும், அதே படம் பக்கத்து மாநிலங்களுக்கு கொடுக்கும்போது ராமசாமி நாயக்கர்னு படம் கொடுக்கப்படும். உங்களோட சாதி ஒழிப்பை பத்தி தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது பாரு. நீ நாயக்கர் பொண்ணாயிரு, நாதாரி பொண்ணாயிரு, அதை பத்தி இங்க யாரு கவலைப்பட்டா? ஆனா நீ முட்டு குடுக்கறங்கிற பேர்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பெரியார பத்தி கேட்டா எழுதிதானே ஆகணும். கருப்பனுக்கு சாவே இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்ல பத்தியா? என்ன எழுதணும்? கீழ்வெண்மணியில கோபாலகிருஷ்ண நாயுடு அப்படிங்கிற பண்ணையாரால அரைப்படி நெல் உயர்வுக்காக போராடிய அப்பாவி 40 தமிழர்கள் எரிச்சு கொண்டானே, நீ இப்ப ஈவேராக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஈவேராவும் கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு எல்லா தப்பும் கம்யூனிஸ்ட் கட்சி மேலதான் அப்படின்னு சொல்லி பழிய போட்டானே, அதை பத்தி எழுதணுமா? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம். பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல சேலம் மாநாடு 3வது தீர்மானம் ஆதாரத்தோட பதிவு பண்ற பாத்துக்கோ. திருமணம் ஆன பிறகு மனைவி வேறொரு ஆணுடன் தொடர்பு கொண்டு உடலுறவு கொண்டால் கணவர்கள் அதை தவறாக கருதக்கூடாது. இது பகுத்தறிவா? இல்ல ஒரு ஆணுடன் வாழ பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து வாங்கி கொண்டு வேறொரு ஆணுடன் வாழ்வது பகுத்தறிவா? எது பகுத்தறிவு? நீ இப்ப ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் உன்னை நேரடியா கேட்க முடியாது, அதனால மறைமுகமாவே கேக்குறேன். உங்க வீட்டுல உள்ள பொம்பளைங்கள்ட்ட போயிட்டு நீ யாரு கூட வேணாலும் படுக்கணும்னு ஆசைப்பட்டா போய் படுத்து எந்திரிச்சிட்டு வா, நாங்க யாரும் தவறா பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை கூட விட்டுலாம். ஆனா இந்த தமிழ் சமூகத்துல ஆணுக்கு பெண் சரிசமம் கிடையாது. ஆணுக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஆண் உயர்ந்தவன் ஆகிறான். இந்த தமிழ் சமூகத்துல ஆணும் பெண்ணும் சரிசமம். அப்படி இருக்கும்போது நீ கருப்ப பைய அறுத்தறிஞ்சாதான் நீ ஆணுக்கு சரிசமமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்லன்னா இருக்க முடியாதா? சரி, இத கூட உடுப்பா. கணவன் மனைவி குழந்தை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் அவங்களோட விருப்பம். நீங்க குழந்தைய பெத்துக்காதீங்க, ஆயா வேலையை பாக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதுவும் யார் சொல்றது? வளர்த்த மகளையே சொத்துக்காக கட்டிக்கிட்டவரெல்லாம் இதை சொல்லலாமா? சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பொலிவாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும். ஈவேரா ராஜாஜிக்கு எழுதின கடிதமா இருக்கட்டும், ஆணைமுத்து அவர்களுக்கு எழுதின கடிதமா இருக்கட்டும், எல்லா கடிதத்திலுமே ராமசாமி நாயக்கர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு சாதிய மனநிலை கொண்டவர் தான் இந்த ஈவேரா. இந்த அளவுக்கு சாதிய மனநிலை கொண்ட ஈவே ராமசாமி என்ற நாயக்கரோட பொண்ணா இருந்தா என்ன, நாதாரி பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ரெண்டாவது என்ன கேட்டேன்? கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற பண்ணையார் அரைப்படி நெல் உயர்வு கேட்டதற்காக 40 தமிழர்கள் எரிச்சு கொண்டது தெரிஞ்சும் ஈவேரா தனது சொந்த சாதிக்காரங்கிறதுக்காக தப்புன்னு தெரிஞ்சு முட்டு கொடுத்தான். அதே மாதிரி ஈவேரா செஞ்சிருந்து தப்புன்னு தெரிஞ்சும் நீ ஈவேராவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. நேரமின்மை காரணமாக சுருக்கமா சொன்னாக்கா நீ என்ன பண்ண? நான் இப்ப சொல்றேன், இது என்னோட ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது என்னோட காலேஜ் டிசி, இது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது குரூப் 4 எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண அப்ளிகேஷன். இந்த அளவுக்கு சாதிய மனநிலையோடு இருந்த இந்த ஈவே ராமசாமி நாயக்கரோட பொண்ணா இருந்தா என்ன, நாதாரி பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை ஏதோ நாயக்கர் சாதி பொண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரியும் தெலுங்கு பொண்ணுன்னு சொன்ன மாதிரியும் வெக்கமே இல்லாம சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வந்து நீட்டு. இந்த காணொலிகளை யாராவது சகோதர சகோதரிகள் யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சென்ற காணொலியை போட்டிருக்கேன், அதை பாத்துட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஈன வேலையை பாக்குதுன்னு தெரியும். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் செய்யாத கொலைக்கு எவனோ கூட்டத்துல ஆர்வ கோளாறுங்க பண்ணதுக்கு முத்துராமலிங்க தேவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக ஈவேரா பரப்புரை செஞ்சு காமராஜரால முத்துராமலிங்க தேவரை கைது செஞ்சாரு. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த சாத்தானா இருக்கிற ஈவேராவையும் தெய்வமா இருக்கிற முத்துராமலிங்க தேவரையும் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தா எந்த அளவுக்கு எரியும்? உசிலம்பட்டி மறவரு பெரியார பத்தி பேசுறதுக்கு தெலுங்கர்களா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நன்றியுள்ள மர தமிழர்களாவும் இருக்கலாம். பெரியாருக்கும் எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்துச்சு? இவர் ஆன்மீகவாதி, இவர் நாத்திகவாதி, ரெண்டு பேருக்கு ஆன்மீகத்தை தவிர அரசியல் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்ல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா பெரியார் கைப்பட எழுதின எழுத்து ஆதாரமோ இல்ல சொல்ல ஆதாரமோ வீடியோ ஆடியோ ஆதாரமோ காட்ட சொல்லுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு ஒரு தாட்டி ஈவேரா பொது மேடையில தேவரை பார்த்து என்னமா கேட்டாரு? தேவர் கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு, அப்படி கடவுள் இருக்காரு அப்படின்னா என் கண்ணு முன்னாடி வந்து காட்ட முடியுமா அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பார்த்து ஈவேரா கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு சாணியில செருப்பை முக்கிய அடிக்கிற மாதிரி முத்துராமலிங்க தேவர் என்ன பதில் சொல்றாரு? படிக்கிற காதலை வாங்கிக்க, இது ஒண்ணு நானா தயாரிச்சு உன்ன மாதிரி நானே எழுதி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இக்குக்கு பதிலாக இங்கு போட்டு நானே ரெஃபரன்ஸ் தயார் பண்றவங்க கிடையாது. நீ முத்துராமலிங்க தேவரை பத்தி படிக்காம ஈவேராவை பத்தி படின்னு சொன்னல, நீ முதல்ல முத்துராமலிங்க தேவரை பத்தி முதல்ல படிக்கிற கேளு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? நவீன காலத்திலேயே எக்ஸ்ரே என்ற கருவி வெள்ளையர்களால் கண்டறியப்பட்டது. அந்த கருவியின் துணையோடு மனித உடலில் உடைந்த எலும்பு அடிப்பட்ட இடங்கள் கண்டறிய முடியும். ஆனால் மனித உடலில் உயிர் எங்குள்ளது என கண்டறிய முடியுமா? உங்களால் உயிர் உங்க உடலில் எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள். அப்படி காட்ட முடியாவிட்டால் உங்கள் உடம்பில் உயிர் இல்லை என்று ஒத்துக்கொள்வீரா? உயிரை உணரத்தான் முடியும், அதே போலத்தான் கடவுள். அதே மாதிரிதான் மலர் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த நிறத்தில் இருக்கும் என்று விளக்கலாம். ஆனால் மலரின் மனம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் விளக்க முடியுமா? முகர்ந்து உணர்ந்துதான் பார்க்க முடியும். அது போலத்தான் கடவுளையும் உணர முடியும் என்று முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார்.
இது மட்டுமா, நீ ஒவ்வொரு தாட்டியும் சாத்தானா இருக்கிற ஈவேராவையும் தெய்வமா இருக்கிற முத்துராமலிங்க தேவரையும் குறிப்பிட்டு பேசுறிய. கேவலமா முத்துராமலிங்க தேவர் நல்லவர் தான், ஆனா முத்துராமலிங்க தேவர் கூட நீ சேர்த்து வச்சு பேசுறதுனால ஈவேரா ஒண்ணு நல்லவன் ஆயிட முடியாது. எங்கும் கொல்ட்டி எதிலும் கொல்ட்டி. உன மாதிரி கொல்ட்டி முதல்ல தமிழ்நாட்டை விட்டு துரத்தணும். அதாவது தெலுங்கர்களுக்கு இவங்க வைக்க பட்ட பேர் வந்து கொல்ட்டி. நான் தெலுங்கு நினைச்சு பேசுறாரு, நான் ஆக்சுவலா தெலுங்கு கிடையாது. காமராஜர் ஒரு தமிழர் மத்திய திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சென்னை ஆயிரமலுக்கு பகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு முதல்ல மத்திய திட்டம் கொண்டு வந்தவர் சார் பிட்டி தியாகராஜ செட்டியார் ஒரு தெலுங்கர். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஏய் அந்த பராக் எடுத்து வெளியே விடு. உன்னை எதுக்கு கொல்ட்டின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? உன்னை கொல்ட்டிங்கிறதுனால தெலுங்கு கும்பல்னு சொல்றதா அர்த்தப்படாது, நாயக்கர் அப்படின்னு சொல்றதா அர்த்தப்படாது. இந்த தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த எரியுதுல ஒரு கூட்டத்துக்கு, அந்த கூட்டத்தை தான் கொல்ட்டி கும்பல்னு சொல்லலாம். இப்ப எம் பரத்னு ஒரு ஈனப்பையன் இருக்கான், அந்த ஈனப்பையன் இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது எங்க சாதிக்கு எதிராக செயல்படுறாரு, எங்க இனத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னைய வச்சு சொல்லவா? மதிய உணவு திட்டத்தை யாரு கொண்டு வந்தார்? சுப்ராயலு ரெட்டி கொண்டு வந்தாரா, காமராஜர் கொண்டு வந்தாரா? காமராஜர் தான் கொண்டு வந்தாரு. சுப்ராயலு ரெட்டி அதை தொடங்கி அதை முடியுமா முடியாதா அப்படின்னு தொடங்கி பார்த்தாங்க, அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே பாதியிலே விட்டுட்டாங்க. ஆனா திருப்பி அதை முன்முயற்சியோடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து வெற்றி அடைய வச்சது காமராஜர். அதனால மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா காமராஜர் தான். இந்த பச்சை தமிழனுக்கு தான் இந்த பெருமை வந்து சேரும், சுப்ராயலு ரெட்டி அப்படிங்கிற தெலுங்கருக்கு சேராது. बाय बाय टाटा गुड बाय गया. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தா மட்டும் அப்பம்பர் கிடைக்காது. அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையானதை செஞ்சு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய நன்னறியோடு வழி நடத்துறான் பாரு, அவனுக்கு தான் அந்த அப்பம்பர் கிடைக்கும். இப்ப சொல்லு, பாதியிலேயே முடியல அப்படின்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை விட்டுட்டு போனவன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இல்ல பச்சை தமிழன் முன்முயற்சியோடு எடுத்து இந்த மதிய உணவு திட்டத்தை முழுமைப்படுத்தி எல்லாருக்குமானதாக்கி முழு மனசா இறங்கி நின்று எல்லாருக்குமானதா ஆக்குனாரே, இவருக்கு அந்த பெருமை சேருமா? இந்த காணொலியை பாக்குறவங்களே முடிவு எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ முத்துராமலிங்க தேவரை விட ஈவேரா தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நீ கட்டமைக்கிற பாத்தியா, அதுதான் எரியுது. அது எப்படி முத்துராமலிங்க தேவரையும் ஈவேராவையும் ஒண்ணு சேர்க்கிற? அதுதான் எனக்கு புரியல. ஒரு வித்தியாசம் ஒண்ணு சொல்லவா? முத்துராமலிங்க தேவர் வந்து பெண்களை தாயா மதிக்கிறவர், எல்லாரையுமே தாயா பாக்குறவர். ஆனா ஈவேரா வளர்த்த மகளையே சொத்துக்காக பொண்டாட்டியா பார்த்தவர். முத்துராமலிங்க தேவர் சொத்தை மக்களுக்காக எழுதி வச்சவர், ஈவேரா சொத்துக்காக வளர்த்த மகளையே கட்டுனவர். இப்போ இந்த சாத்தானா இருக்கிற ஈவேராவும் தெய்வமா இருக்கிற முத்துராமலிங்க தேவர் ஒண்ணா? பெரியாருக்கும் எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு தெரியுமா? என்ன இருந்துச்சு? ஆன்மீகவாதி ஒரு நாத்திகவாதி, ரெண்டு பேரும் ஆன்மீகத்தை தவிர அரசியல் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்ல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நான் பெரியார் கைப்படி எழுதின எழுத்து ஆதாரமோ இல்ல சொல்ல ஆதாரமோ வீடியோ ஆதாரமோ காட்ட சொல்லுங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஈவேரா திருப்பி கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி எழுப்புறாரு? ஒன்றே குலம் ஒருவனை தெய்வம் தானே, நீங்க என்ன இத்தனை கடவுளெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முத்துராமலிங்க தேவரோட பதிலடி என்ன தெரியுமா? ஆதாரத்தோட சொல்றப்பா, உன்ன மாதிரி நானே டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு இக்கு பதிலாக இங்கு போட்டு மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். 1957 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முத்துராமலிங்க தேவர் உரையாற்றுகிறார். இதுல என்ன சொல்ல வராங்க நானே சொல்லிடுறேன், இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நல்ல தேதியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேணும்னா கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி பாத்துங்கப்பா. 1957 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி காஞ்சிபுரத்துல முத்துராமலிங்க தேவர் உரையாற்றுறாரு. அதுல அப்படி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது வந்து யாரோட வேதம் அப்படின்னாக்கா திருமூலரோட வேத வாக்கு. அதுல என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் வந்து இளைஞனா இருக்கும்போது ஒருத்தர் இருப்பான், இப்போ அதுக்கப்புறம் அப்பனா மாறுவான், அதுக்கப்புறம் தாத்தாவா மாறுவான், அதுக்கப்புறம் மனைவியோட இருப்பான், குழந்தையோட இருப்பான். ஆனா இப்படி இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தர் வரும்போது நீ இந்த ஒரு அந்த கால நிலையில இல்ல புகைப்படம் அப்பனா இருக்கும்போது, இளைஞனா இருக்கும்போது, குழந்தையோட இருக்கும்போது, தாத்தாவா இருக்கும்போது அந்த புகைப்படங்களை வச்சிருப்பாங்க. அந்த புகைப்படங்களை வச்சிருக்கும் போது இதுவும் எங்க அப்பா, இந்த கல்யாணத்துல இருக்கிறவர் எங்க அப்பா, அந்த குழந்தைய முடிச்சுட்டு இருக்கிறவர் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அந்தந்த காலகட்டத்துல மாறின புகைப்படத்தை எடுத்து காமிக்கும் போது உனக்கு இத்தனை அப்பாவா அப்படின்னு சொல்லி நெருமூடத்தனமா கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஒரே அப்பா தான், ஆனா காலநிலையில மாற்றம் அடைஞ்சு இருக்கு, ஆனா எல்லாம் ஒரே அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ போயிட்ட. ஊர் கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல வார்த்தைகள் மூலமா ஆரம்பிச்ச சண்டை. அந்த சண்டையில எதிர்பாராத விதமா தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா இறந்துறாரு. அவருடைய இறப்புக்கும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா அதை நுணுக்கமா அதை சம்பந்தப்படுத்தி முத்துராமலிங்க தேவர் தான் கொலை பண்ணாருன்னு பரப்புரை செஞ்சு முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய வச்சது ஈவேரா. அண்ணன் தம்பியா இருந்த தேவேந்திரர், இவங்களுக்குள்ள இருந்த மனக்கவலை நுணுக்கமா சாதி கலவரத்தை இழுத்து விடணும்னே இவரை கைது செய்ய வச்சு தேவேந்திரருக்குள்ள சாதி கலவரத்தை இழுத்து விட்டது ஈவேரா. அது எப்படி? நீங்க சாதி ஒழிப்புன்னு பேசுறதுக்கு சாதி கலவரத்தை தூண்டி விடுவீங்க. நீ முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் ஈவேராவையும் ஒரே நேர்கோட்டில் வைப்பியா? அது தானா வளைகோடா மாறும். ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, என்ன சொன்ன?
உன் தலைவரோட பெரியார் பெரியாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சமூகத்துல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்து அந்த சமூகத்தை இளைஞரோட மனநிலையை மாத்தி அது எப்படி இந்தந்த சமூகத்திற்கான தலைவர்களை எடுத்து பேசி அந்தந்த சமூகத்தின் இளைஞர்களின் மனநிலையை ஈவேராக்கு எதிராக திருப்புறாங்களா? அப்ப தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவரையா முக்குளத்திற்கான தலைவர் மட்டும்தானா? கர்ம வீரர் காமராஜர் நாடார்களுக்கான தலைவர் மட்டும்தானா? தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா தேவேந்திரர்களுக்கான தலைவர் மட்டும்தானா? இவர்கள் எல்லாம் ஓர் சமூகத்தின் தலைவர்களா? இவர்கள் எல்லாம் எல்லா சமூகத்தின் தலைவர்கள், சாதி தலைவர்கள் இல்ல, சாதித்த தலைவர்கள். இவங்களை எல்லாம் சாதி தலைவரா கட்டமைக்கிற நீ ஈவேராவை பொது தலைவரா கட்டமைக்கிற. அவர் பொது தலைவரா பொழுதுபோக்கு தலைவரான்னு கொஞ்ச நாள்ல தெரியும். கடைக்கடையா சோத்துக்காக விளம்பரம் பண்றல, அப்ப சாப்பிடுறல, அந்த சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா இல்ல மனித மலத்தை கலந்து சாப்பிடுறியா? எதை சாப்பிடுறேன்னு தெரியலையே. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் இருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது? குருநாதா மாட்டை படிச்சுட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல இவனா திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரியும். 2008, 2009, 2010 தான் திராவிடன் திருடன். புத்தகங்களை மறுவாசிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் 2008, 10 மாறி இருப்பாரு. ஆனா 2022 பெரியார் தூக்கி தான் பிடிச்சிருப்பாரு. அதான் எங்க அண்ணன் பெரியாருடைய அப்பா. எதை சொன்னீங்க? 2008, 2009, 2010 இனசாவல மறுஆய்வு பண்ண பிறகு திராவிடர்கள் என்றால் திருடர்கள் என்று சீமான் சொன்னாரு. ஆனா 2022லயே ஈவேராவை பத்தி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு மேற்கோள் காட்டி குறிப்பிட்டு காட்டினல. ஆமா பேசினாரு. அவர் குறிப்பிட்டது யாரு? 2008, 2009, 2010 தமிழர்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சது திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் திமுக காரவங்க, திராவிடர் முன்னேற்ற கழகம். இவங்களை மறுஆய்வு பண்ணவர்கள் இவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று குறிப்பிட்டு சொன்னாரு. சரி, ஈவேரா எப்ப இறந்தாரு? 1973. ஈவேராவை பிறந்தெடுத்தது எப்போ? 6 மாசத்துக்கு முன்னாடி. இவரு மறுஆய்வு பண்ணது அப்படின்னு சொன்னது திமுக திராவிடர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக காரவங்களை. ஈவேராவை மறுஆய்வு பண்ணது எப்போ? இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி. 6 மாசத்துக்கு முன்னாடில இருந்து தான் ஈவேராவோட சுயரூபம் எல்லாம் தெரிஞ்சு ஈவேராவை பிறந்தெடுத்துட்டு வந்தாரு. நீ சம்பந்தமே இல்லாம 6 மாசம் எங்க இருக்கு? 2022 எங்க இருக்கு? எல்லாம் டெக்னாலஜி. செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈவேரா பேசினதுக்கு எல்லாமே ஆதரவாகத்தான் பேசி இருந்தார். எப்போ? இந்த 6 மாசத்துக்கு முன்னாடியா? ஈவேராவை மறுஆய்வு பண்ணி இந்த 6 மாசம் தான் ஆகுது. ஈவேராவை பிறந்தெடுத்தது இந்த 6 மாசத்துல இருந்துதான். அப்ப அவர் மறுஆய்வு பண்ணதா எதை சொன்னாரு? 2008, 2009, 2010 திராவிடர்கள் என்னும் சொல்லிக் கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்டு சொன்னார். ஆனா 2022 அதை பத்தி ஈவேராவை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பத்தி பேசினாரு. சரி, 2022 ஈவேரா பேசினதுக்கோ இவர் 2009, 2010 இந்த காலகட்டங்களில் துரோகம் பண்ணவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஈவேரா மாதிரி முடிச்சு போடுற. நீ காலஞானியான முத்துராமலிங்க தேவரை சாதி தலைவரா கட்டமைச்சிரு, தியாகி இமானுவேல் சேகரன் ஐயாவை சாதி தலைவரா கட்டமைச்சிரு, கர்ம வீரர் காமராஜரை சாதி தலைவரா கட்டமைச்சிரு, இந்த ஈவேரா என்ற ஈர வெங்காயத்தை பொது தலைவரா கட்டமைச்சிரு. நீ எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுல கொண்டுருவா. அந்த கோடு எல்லாத்தையும் வளைகோடா மாத்தி விட்டு எல்லாரும் அனுப்புவாங்க. இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன். கூடிய சீக்கிரத்துல எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஈவேரா பொது தலைவரா பொழுதுபோக்கு தலைவரா என்று.